ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த ஆப்ஷன் ப்ரீமியம் சேனல். நாங்கள் வினோத். வழக்கம் போல் மறுபடியும் ஒரு பக்காவான ஸ்ட்ராட்டஜி அட்ஜஸ்ட்மெண்ட்டோடு உங்களுக்கு நான் சந்திக்க வந்திருக்கேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக சொல்லப்போனால் மார்ச் 26. ஸோ உங்களுக்கே தெரியும். ஸோ வார் ஹெவியாக போயிட்டுருக்கு. ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு நியூஸ் வந்துட்டுருக்கு. எந்த ஸ்ட்ராட்டஜி போட்டாலும் எப்படி போட்டாலும் பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா அது ராங்காக தான் ஆப்போசிட் டேரக்ஷன் தான் போயிட்டுருக்கு. இன்றைக்கி மார்க்கெட் டவுன் ஆகுது. ஓகே, நாளைக்கு டவுன் ஆகுன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஏதோ ஒரு நியூஸ் நைட்டில் சொல்கிறாரு. ஸோ மார்க்கெட் அடுத்த நாளே கேப் அப் ஆகுது. இந்த மாதிரி வந்துட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம எந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி போடலாம், ஓகேங்களா? ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா வீக்லி ஸ்ட்ராட்டஜி தானே. இப்போ நான் சொல்ல போகிறது ஒரு சிம்பிளான பேசிக்கான ஸ்ட்ராட்டஜியை எப்படி நமக்கு தகுந்த மாதிரி மாற்றி யூஸ் பண்ணலாங்கிறது தான். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பார்த்துட்டிங்கன்னா தெரிஞ்சிருக்கும் நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜியில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி இன்றைக்கி ஒரு சிம்பிளான சூப்பரான ட்ரிக்கோட வந்திருக்கேன். அந்த ட்ரிக்கை டேரெக்டாக சொல்கிறதுக்கு முன்னாடி அதனுடைய அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் சார்ட்டை பார்த்துருக்கணும். அப்போ தான் தெரியும். ஸோ சும்மா வெறும் பேசிகிட்டே போனால் சில விஷயங்களை புரியாது. ஸோ அதனால் நான் சார்ட்டை வச்சு சின்ன சின்ன ஹிண்ட்டு நான் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை பேஸ் பண்ணி நான் அட்ஜஸ்ட்மெண்ட் சொல்கிறேன். உங்களுக்கு ஈஸியாக புரியும், ஓகேங்களா? ஸோ இது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்ட்ராட்டஜியில் நான் கோவிட் டைமில் யூஸ் பண்ணேன். எனக்கு ரொம்ப 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 சூப்பராக ஒர்க் ஆச்சு. அதே மாதிரி தான் இப்போ பார்த்திங்கன்னா மார்க்கெட் ஒரு ஃபியரில் இருக்குது. இந்த மாதிரி ஃபியர் டைமில் பக்காவாக இதை யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இது பார்த்திங்கன்னா 5 மினிட்ஸ் எழுது. நான் 30 மினிட் மாற்றிக்கிறேன். நான் ஜூம் அவுட் பண்ணால் கேண்டில் தெரிய மாட்டேங்குது. இப்போ பாருங்களேன். ஸோ மார்க்கெட் இறங்கிட்டு தான் வந்துட்டுருக்கு. மார்க்கெட் டவுன் ட்ரெண்டு தான், இறங்கிட்டு வந்துட்டு தான் இருக்குது. பட் அந்த இறங்கிட்டு வந்துட்டு இருக்கும்போது இடையில ஏன் இங்கே பாருங்களேன் கேப் டவுனு. சரி, கேப் டவுன்னு வச்சுக்குவோம். கேப் டவுனு பார்த்தா 500 பாயிண்ட் கேப் டவுனு. அந்த 500 பாயிண்ட்லேருந்து மறுபடியும் ஏன் இங்கே ஏறுது? மறுபடியும் 500 பாயிண்ட் ஏன் ஏறுது? மறுபடியும் அங்கேருந்து இங்கே டவுன் ஆகிட்டு மறுபடியும் அங்கேருந்து மறுபடியும் கேப் டவுனு. மறுபடியும் இங்கேருந்து மறுபடியும் ஏன் 550 600 பாயிண்ட் ஏறுது? ஸோ மறுபடியும் பார்த்திங்கன்னா மறுபடியும் ஏறிட்டு மறுபடியும் ஃபால் ஆகுது. இங்கேருந்து மறுபடியும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 842 பாயிண்ட் ஏறுது. சரி, ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகிடுச்சுன்னு பார்த்திங்கன்னா அங்கேருந்து மறுபடியும் ஃபாலு. மறுபடியும் இங்கேருந்து மறுபடியும் ஃபாலு. சரி, ஓகே, ஃபால் ஆகிட்டே போயிட்டுருக்கு. இன்னும் மார்க்கெட் ஃபால் ஆகும்னு பார்த்தா இங்கேருந்து மறுபடியும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 1000 பாயிண்ட் அப்பு. ஸோ இந்த மாதிரி சினரியோவில் எப்படி நீங்கள் ஒரு பொசிஷனல் ட்ரேட் பண்ணுவீங்க? ஸோ இன்ட்ராடேலையும் பார்த்திங்கன்னா நீங்கள் தெரிஞ்சிருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா 30 மினிட் கணக்கில் இங்கே ஏறிட்டு மறுபடியும் இறங்கிடுது. பாருங்கள், இங்கே இறங்கிட்டு மறுபடியும் ஏறுது, இங்கே இறங்கிட்டு மறுபடியும் ஏறுது. ஸோ ஒவ்வொரு நாள் இன்ட்ராடே பிளேயரும் பார்த்திங்கன்னா கன்சிஸ்டண்ட்டாக ட்ரேட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி சினாரியோவில் நம்ம சேனல் மூவர்ஸ் எப்படி ப்ராஃபிட் பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ எந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி டைப்பில் மூவ் பண்ணி எப்படி நம்மளுடைய கேபிட்டலை பாதுகாக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இந்த ஸ்ட்ராட்டஜியில், சரிங்களா? ஸோ இப்போ இதில் நடச்சு நினைக்கிறது. ஸோ எவ்ரி ஃபால்ட் இருந்தாலும் சரி, மறுபடியும் அங்கேருந்து மறுபடியும் 500 600 பாயிண்ட் ஏறி தான் இறங்கிட்டு இருக்கு மார்க்கெட்டு. ஸோ அப்போது இதை எப்படி நமக்கு இந்த இறங்குறதையும் ப்ராஃபிட்டாக மாற்றிட்டு திரும்ப ரிட்டர்ன் போகிறதையும் ப்ராஃபிட்டாக மாற்றுறது, டபுள் ப்ராஃபிட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதனால தான் 2x1 ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லிட்டு நான் இதை மென்ஷன் பண்ணியிருக்கேன், ஓகேங்களா? ஸோ இன்னும் கொஞ்சம் பார்க்கலாம், டிஃப்ரெண்ட்டாக பார்ப்போம். இப்போதைக்கு 1x1 ஆரம்பிக்கலாம், சரிங்களா? ஸோ மார்க்கெட் ஃபால் ஆனாலும் மறுபடியும் அங்கேருந்து ரெக்கவரி ஆச்சு அப்படின்னா 500 600 பாயிண்ட் போகுது. அதுவும் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்களேன், ரெக்கவரி ஆகிறதுக்கும் பார்த்திங்கன்னா 1-2 நாளில் போதும். இங்கே ஃபால் ஆகிச்சுங்களா, இங்கேருந்து அடுத்த நாளே பார்த்திங்கன்னா 500 பாயிண்ட், அதுக்கு அடுத்த நாள் பார்த்திங்கன்னா 900 பாயிண்ட். ஸோ 1 or 2 டேஸ்லேயே ரெக்கவரி ஹெவியாக இருக்குது. ஒரு ஃபால் இருந்துச்சு அப்படின்னா அங்கேருந்து ஒரு 2 டேஸில் ஹெவி ரெக்கவரி இருக்குது. ஸோ அப்போது தாராளமாக இந்த ஸ்ட்ராட்டஜிஸை வீக்லியில் அப்ளை பண்ணாலே போதும், பக்காவாக ப்ராஃபிட் பண்ணிடலாம், ஓகேங்களா? ஸோ இப்போது நான் சொல்கிற ஸ்ட்ராட்டஜி சிம்பிள் பேசிக் ஸ்ட்ராட்டஜி தான். அதை எப்படி நம்ம கஸ்டமைஸ் பண்ணி யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதா மேட்ரு. ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு எக்கச்சக்கமான விஷயங்கள் தெரியும், ஓகே? ஸோ இந்த மாதிரி சினரியோ டைமில், இந்த மாதிரி மார்க்கெட் டைமில் நான் என்ன யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, பேசிக்காக பார்த்திங்கன்னா அயன் காண்டோர் தான் யூஸ் பண்ணுறேன், ஓகேங்களா? இந்த அயன் காண்டோர் எந்த மாதிரி யூஸ் பண்ணலான்னா நான் உங்களுக்கு காட்டுறேன். பட் அயன் காண்டோர் எப்படி டெப்ளாய் பண்ணலான்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நமக்கு ஹெவியாக மூமெண்டம் ஆகுது. ஸோ 500 பாயிண்ட் 600 பாயிண்ட் ஃபால் ஆகுது. ஸோ அப்போது இந்த டைமில் நம்ம ஓடிஎம்மில் செல் பண்ணி கொண்டு போகிறது வேஸ்ட்டு. அதனால் அப்படி கொண்டு போனால் நமக்கு லாஸஸ் அதிகமாக இருக்கும். மோஸ்ட்லி நீங்கள் கேள்விப்பட்டது எல்லாமே பார்த்திங்கன்னா இப்படி ஃபார் ஓடிஎம்மில் செல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பை பண்ணியிருப்பாங்க. ஸோ அயன் காண்டோர்னால் இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு பேஸ் பண்ணி சொல்லியிருப்பாங்க, கரெக்டுங்களா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, அப்படியே ஆப்போசிட்டில் ரிவர்ஸ் அயன் காண்டோர் போட போகிறேன். அது எந்த மாதிரி போட போகிறேன்னா, அதுக்கு சில கிரிட்டீரியாஸ் இருக்குது. ஏன்னா ட்ரிக்ஸில் நீங்கள் ட்ரிக்காக ஆப்ஷன் மார்க்கெட் கொண்டு போகிறீங்க அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சின்ன ட்ரிக்கும், நீங்கள் பார்த்து பண்ணுற ஒவ்வொரு சின்ன ட்ரிக்கும் உங்களுக்கு ப்ராஃபிட்டை உங்களுடைய ப்ராஃபிட்டையும் உங்கள் ரிஸ்க் லெவலை குறைச்சி ப்ராஃபிட் லெவலை இன்க்ரீஸ் பண்ணும்,
சரிங்களா. இதுக்கு நான் சூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா வந்து இதுக்கு ஆப்போசிட்டில் ரிவர்ஸ் காலண்டர்லாம் போட்டுக்கலாம். ஸோ அதெல்லாம் வந்து பையிங் லெக்கை வந்து மெயின் லெக் எடுத்திருக்கேன். ஏன்னா 500-600 பாயிண்ட் மூவ் ஆகும்போது நம்ம வந்து செல்லிங் போய் வந்து ப்ராஃபிட் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. பையிங் போனால் ஈஸியாக ப்ராஃபிட் வந்துடும். சீக்கிரமாக இந்த மணிக்குள்ள போச்சுன்னா ப்ரீமியம் நல்லா பிடிக்கும், ஈஸியாக ப்ராஃபிட் வந்துடும், நம்ம அழகாக க்ளோஸ் பண்ணி வந்துடலாம். ஸோ அதனால் நான் வந்து பையிங் சைடு போய்க்கிறேன். எப்படின்னா அந்த பையிங்கும் பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறேன்னா 150 பாயிண்ட். ஸோ 23,300 அடுத்த மணின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அடுத்த மணி அதுதான் இருக்குது. இப்போ 1 2 3 அடுத்த மணிலேருந்து 150 பாயிண்ட் தள்ளி 100 உங்களுக்கு வந்து ஒரு பையிங்கு, கால் ஆப்ஷன் பையிங்கு, அங்கேருந்து 100 பாயிண்ட் தள்ளி செல்லிங். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ப்ராஃபிட் கம்மியாக இருந்தாலும் பிரச்சனையே கிடையாது. பட் வந்து லாஸ் போயிடக்கூடாது, அதிகமாக லாஸ் போயிடக்கூடாது. அதனால் 100 கேப்லேயே பார்த்திங்கன்னா வந்து செல் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இங்கேருந்து 1 2 3 ஓகேங்களா. தேர்ட் ஸ்ட்ரைக் 150 ரூபாயில் பார்த்திங்கன்னா வந்து நான் வந்து 150 பாயிண்ட் இருக்கிறதுல வந்து ஒரு பையிங் பண்ணிவிட்டு அங்கேருந்து 2வது ஸ்ட்ரைக்கில் வந்து செல் பண்ணிக்கிறேன். சரிங்களா. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வந்து இது வந்து ரிவர்ஸ் அயன் காண்டோர்னு சொல்லுவோம். இதுவே பார்த்திங்கன்னா வந்து சிம்பிள் ஓகேங்களா. இங்கேருந்து பாருங்களேன் 1% கிட்டத்தட்ட வந்து இப்போ 230 பாயிண்ட் வந்து கீழே வந்து மார்க்கெட் போய் க்ளோஸ் ஆனாலும் சரி, இங்கேருந்து மேலே ஒரு 200 பாயிண்ட் மூவ் ஆகி க்ளோஸ் ஆனாலும் சரி, டெஃபினட்டாக வந்து நமக்கு வந்து 1600 நமக்கு வந்து 2.5% இப்போ டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டில் 2.5% வந்து நமக்கு வந்து ப்ராஃபிட் கிடச்சிரும், பிரச்சனையே இல்லாமல். ஓகேங்களா. பட்டு இந்த இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் கட்டாயமாக அது வந்து அழகாக வந்து உங்களுக்கு 200 பாயிண்ட் கீழே தான் மார்க்கெட் வந்து முடியும், அல்லது மேலே தான் முடியும். இந்த இடத்துலையே வந்து பாயிண்டில் வந்து முடியறதுக்கான சான்சஸ் 100% கிடையாது. ஏன்னா ட்ரம்ப் ஒவ்வொரு நாளைக்கு ஒரு வேர்டு சொல்லிட்டு இருக்காரு. அதனால் வாய்ப்பே இல்லை. நீங்கள் எதுவும் பண்ணாமல் இது அப்படியே விட்டால் கூட வந்து அழகாக வந்து ப்ராஃபிட் கொடுத்துரும். சரிங்களா. பட் உங்களுக்கே தெரியும், நம்ம வந்து பேசிக் ஸ்ட்ராட்டஜி அப்படியே சொல்கிறது கிடையாது. நம்ம வந்து அதை வந்து நான் உங்களுக்கு ஸ்டார்டிங்காக சொன்ன மாதிரி தான் ட்ரிக்ஸை இன்க்ளூட் பண்ணி ப்ராஃபிட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்ன மெத்தட்னு நான் பார்ப்போம். சரிங்களா. இதுக்கு நான் என்ன சூஸ் பண்ணுற மெத்தட் அப்படின்னா, இப்போது மார்க்கெட் பார்த்திங்கன்னா வந்து இப்போ இந்த இடத்துல போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ மார்க்கெட் இங்கேருந்து ஒரு 400 பாயிண்ட் வந்து ஃபால் ஆகுது. சரிங்களா. இப்போது 400 பாயிண்ட் ஃபால் ஆகுது. இப்போது நீங்கள் ரொம்ப அல்ட்ரா சேஃப் ட்ரேடர் அப்படின்னா நீங்கள் எதுவுமே பண்ணாமல் கம்முன்னு விட்டுறலாம். நீங்கள் மார்க்கெட் என்ன ஆகும்னா அழகாக வந்து ஏதாவது ஒரு இடத்துல வந்து மார்க்கெட் முடியும். இந்த 1600 2.5% வந்து ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு நீங்கள் விட்டுடலாம். ஓகேங்களா. இல்லை சின்னதாக வந்து ரிஸ்க் எடுக்கிறேன், ஓகேங்களா, நான் வந்து ட்ரிக்கை யூஸ் பண்ணுறேன், எனக்கு வந்தால் பரவாயில்ல, எனக்கு கொஞ்சம் நல்லா பெனிஃபிட் கிடைக்கும்ங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா மட்டும் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸும் செட்டப்ஸையும் நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து என்ன பண்ணுறேன்னா, இப்போது ஸோ இங்கே நான் வந்து ட்ரேட் எடுத்திருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே நான் ட்ரேட் எடுத்துருக்கேன்னு கான்செப்ட் வச்சுட்டா, இங்கேருந்து மார்க்கெட் பார்த்திங்கன்னா வந்து எனக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 700 பாயிண்ட் விழுதுன்னு வச்சுக்கோங்களேன். 770 கிட்டத்தட்ட 3.3% வந்து விழுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இங்கேருந்து 3.3% விழுது. ஓகேங்களா. 3.3% விழும்போது எனக்கு வந்து இந்த மாதிரி வந்து எனக்கு ஓவராலாக 425 ரூபா எனக்கு வந்து ப்ராஃபிட் காட்டும். சரிங்களா. இந்த ஸ்ட்ராட்டஜி இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நான் ஏன்னா எல்லாருமே பார்த்திங்கன்னா வந்து ப்ளைனாக வந்து யூஸ் பண்ண மாட்டீங்க, சார்ட்டை ப்ளைனாக யூஸ் பண்ண மாட்டீங்க. ஸோ உங்களுக்குன்னு இத்தனை வருஷமாக நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ரெண்ட் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறதுக்கோ அல்லது ரிவர்சல் கண்டுபிடிக்கிறதுக்கோ அல்லது ஏதாவது சம்திங் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு மெட்டீரியல் யூஸ் பண்ணுவீங்க, மார்க்கெட்டோட மூவ்மெண்ட்டை வந்து நீங்கள் வந்து கணிக்கிறதுக்கு. ஓகேங்களா. அது வந்து காட்டினாலோ, அது வந்து ட்ரெண்ட் ரிவர்சல்னு காட்டினாலோ, அல்லது பார்த்திங்கன்னா வந்து இன்றைக்கி வந்த டவுன் மிகப்பெரிய டவுனு, அல்லது வந்து டவுன் ஆகிட்டு டவுனை கிளிக் பண்ணிட்டு மோடி அங்கேயே சைட்வேஸ் நின்றுருக்குது அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சாலும் மோஸ்ட்லி என்ன பண்ணலான்னா நாம் இந்த ட்ரிக்கை வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த ட்ரிக் எதுவும் இல்லை, சிம்பிள். இப்போது இதை வந்து இந்த அயன் காண்டோரை இப்போ இந்த மாதிரி 3.2% மார்க்கெட் விழுந்துருச்சு. இப்போ என்ன பண்ணலான்னா ஸ்ப்ரெட்டை இந்த ரெண்டு ஸ்ப்ரெட்டு சேர்ந்தது தான் பார்த்திங்கன்னா வந்து ஒரு அயன் காண்டோர். எப்பவுமே வந்து ஸ்ப்ரெட்டாக பிரித்து போகிறாங்க, அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து புரியும். ஓகேங்களா. இது வந்து ஒரு ஸ்ப்ரெட், இது வந்து ஒரு ஸ்ப்ரெட். ஓகேங்களா. இது வந்து கால் ஸ்ப்ரெட், இது வந்து புட் ஸ்ப்ரெட். ஓகேங்களா. இது ரெண்டு ஒன்று, இது ரெண்டு ஒன்று. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, மார்க்கெட் டவுன் ஆகிடுச்சா. ஸோ இப்போ எதில் எனக்கு வந்து ப்ராஃபிட் இருக்கும் அப்படின்னா புட் ஸ்ப்ரெட்டில் வந்து ப்ராஃபிட் இருக்கும். தெரியுதுங்களா. இப்போது புட் ஸ்ப்ரெட்டில் எனக்கு வந்து ப்ராஃபிட் இருக்கும், 2600 எனக்கு வந்து ப்ராஃபிட் இருக்கும். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த புட் ஸ்ப்ரெட்டை நோட் பண்ணிக்கிறேன் நான். ஸோ புட் ஸ்ப்ரெட்டில் வந்து 2600 எனக்கு வந்து ப்ராஃபிட் இருக்கும். ஓகேங்களா. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த 2600 வந்த வரைக்கும் எனக்கு ப்ராஃபிட் போகுதுன்னு சொல்லிவிட்டு நான் என்ன பண்ணுறேன், இந்த புட் ஸ்ப்ரெட்டை வந்து நான் வந்து க்ளோஸ் பண்ணுறேன். ஓகே. ஸோ இந்த புட் ஸ்ப்ரெட் ஒரு பேரை வந்து நான் வந்து க்ளோஸ் பண்ணுறேன். அப்போது எனக்கு என்ன இருக்கும், இப்போது ஓப்பனிங்கில் இந்த கால் ஸ்ப்ரெட் மட்டும்தான் இருக்கும். இந்த கால் ஸ்ப்ரெட் வந்து 2200 லாஸில் இருக்கும், பிரச்சனை இல்லை. இப்போ பார்த்திங்கன்னா வந்து இப்போது நான் வந்து 2600 ப்ராஃபிட் புக் பண்ணிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா வந்து இது வந்து 2200 எனக்கு வந்து லாஸில் இருக்குது. ஸோ அப்ராக்சிமேட்டாக வந்து ஒரு 400 ருபீஸ் வந்து எனக்கு வந்து ப்ராஃபிட்டில் இருக்கேன். ஓகேங்களா. ஸோ ஃபர்தராக
இப்போ இன்கேஸ் மறுபடியும் ஃபர்தராக இங்கேருந்து இன்னும் கீழே போனாலும் இதனுடைய மேக்ஸிமம் லாஸ் எவ்வளோ, இந்த ஸ்ப்ரெட்டுடைய மேக்ஸிமம் லாஸ் எவ்வளோ, 2800 அப்போது இங்கேருந்து இன்னும் கீழே போனாலுமே இன்னொரு 600 எனக்கு வந்து என்ன ஆகும்னா இது வந்து லாஸ் கொடுக்கும். மேக்ஸிமம் இதுக்கப்புறமும் லாஸ் கொடுக்குறது ஒரு 600 லாஸ் கொடுக்கும். புரியுதுங்களா? இப்போ இருக்கிறது 2200 இருக்குது. இந்த ஸ்ப்ரெட்டோடைய மேக்ஸிமம் லாஸ் 2800. ஸோ 2800 மைனஸ் 2200 ஓகேங்களா? ஸோ அப்போது எனக்கு வந்து மேக்ஸிமம் எவ்வளோ இருக்கும், மைனஸ் 600 இருக்கும். மேக்ஸிமம் 600 லாஸ் இருக்கும். இதுலேயே பார்த்திங்கன்னா வந்து நான் என்ன பண்ணிட்டேன், 2600 நான் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணிட்டேன். எனக்கு இந்த ப்ராஃபிட் புக் பண்ணும்போதே பார்த்திங்கன்னா வந்து எனக்கு வந்து ப்ளஸ் 400 ரெண்டும் மிக்ஸ் ஆகி பார்த்திங்கன்னா வந்து எனக்கு வந்து ப்ளஸ் 400 எனக்கு வந்து ப்ராஃபிட் நின்றுச்சு. ஸோ அப்போது ப்ளஸ் 400 போட்டிங்க அப்படின்னா கடைசியாக நிற்கிறது எனக்கு மைனஸ் 200 தான் எனக்கு மேக்ஸிமம் லாஸாக நிற்கும். ஓகேங்களா? ஸோ ஃபர்தராக மார்க்கெட் கீழே போனாலுமே என்னுடைய மேக்ஸிமம் லாஸ் 200 தான் இருக்கும் இதுக்கப்புறமும். போயுதுங்களா? ஓகே. ஸோ அப்போது இந்த ஸ்ப்ரெட்டில் ஓகேங்களா? ஸோ இது ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு அதை விடுங்க. இதுக்கப்புறம் இங்கே கீழே போனாலும் 400 இன்னும் 800 600 கம்மியாகும். ஸோ அப்போது என்னுடைய ஓவரால் லாஸ் பார்த்திங்கன்னா வந்து அதிகபட்சம் 200 இருக்கும். புரியுதுங்களா? இந்த 200 ரெண்டு ஸ்ப்ரெட்டும் சேர்த்தி ஓகேங்களா? இது நான் புட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டேன், கால் ஸ்ப்ரெட்டு மட்டும் வச்சுருக்கேன். இதை நான் அப்படியே வச்சுருந்தாலும் என்னுடைய மேக்ஸிமம் லாஸ் அதுக்கப்புறம் ஓகேங்களா? ஓவராலாக என்னோடய ஸ்ட்ராட்டஜி பார்த்திங்கன்னா வந்து என்னுடைய 200 தான் லாஸ் ஆகும். அதாவது இப்போ ஒரு வீக் முழுக்க இந்த ஸ்ட்ராட்டஜி அடுத்து இந்த 4 லெக்கு கொண்டு போனாலும் இந்த 2 லெக்கு நான் க்ளோஸ் பண்ணிட்டேன்னா இன்னும் 2 லெக்கு அப்படின்னு நான் கொண்டு போனாலுமே இந்த வீக்கெண்டில் என்னுடைய மேக்ஸிமம் லாஸ் 200 தான் இருக்கும். ஓகேங்களா? நான் இன்றைக்கி ட்ரேட் எடுத்த 500 லாஸு, நாளைக்கு ட்ரேட் எடுத்த 2000 லாஸு, அதுக்கப்புறம் ப்ராஃபிட் எடுத்தேன் ஒரு 1000 ப்ராஃபிட் எடுத்தேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மிக்ஸை பண்ணிட்டுக்கிறதுக்கு இந்த மாதிரி கொண்டு போனால் மேக்ஸிமம் லாஸே ஒரு வாரம் முழுக்க ஒரே ட்ரேடில் பார்த்திங்கன்னா வந்து அதிகபட்ச ரிஸ்க்கே உங்களுக்கு 200 தான் இருக்கும். புரியுதுங்களா? ஓகே சரி, இந்த சினாரியோ முடிஞ்சிருச்சு. ஸோ அப்போ என் மார்க்கெட் இறங்குச்சு. நான் என்ன பண்ணிட்டேன், இந்த புட் ஸ்பெட்டை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டேன். ஏன்னா மோர் தென் 500-600 பாயிண்ட்டுக்கு மேலே வந்து ட்ராவல் ஆகும்போது தாராளமாக வந்து நம்ம வந்து ஒரு ஸ்பெட்டை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். சரிங்களா? அப்போ இன்னும் ஒரு ஸ்பெட்டை மட்டும் ஓப்பனில் இருக்கும். இப்போ இந்த கால் ஸ்பெட்டை என்ன பண்ணுறேன், ஓப்பனில் விடுறேன். இப்போ ஓப்பனில் விடும்போது என்ன ஆகுது, இப்போ நம்ம நினச்ச மாதிரி தான். ஸோ வழக்கம் போல் பார்த்திங்கன்னா வந்து இங்கே வந்துட்டு ரிவர்ஸ் அடிக்குது பார்த்தீங்களா? ஸோ அப்படி ரிவர்ஸ் அடிக்கும்போது இங்கேருந்து மறுபடியும் 900 மைண்ட் ஏறுதுன்னு வச்சுக்குவோம். ஓகேங்களா? அப்ராக்சிமேட்டாக இங்கேருந்து 900 மைண்டுனா இங்கே எவ்வளோ கிடச்சி 4%, இங்கேருந்து 4%. அப்போது 3 + 4னா ப்ளஸ் 1%, 1%. அப்போது என்னாகும், இது வந்து 890 ப்ராஃபிட் நிற்கும். இது எக்ஸ்பிரி வரும்போது என்னாகும் அப்படின்னா 2759 வந்து ப்ராஃபிட் கொடுத்துரும். ஓகேங்களா? அல்லது அடுத்த நாளே பார்த்திங்கன்னா வந்து அடுத்த நாள் ரிவர்ஸ் ஆச்சுன்னா கூட 859 ப்ராஃபிட் கிடச்சிரும். நான் ஏற்கனவே வந்து 2600 வந்து பிஇயில் புக் பண்ணிட்டேன். அப்போது இது அழைச்சிடலாம் இருங்க, உங்களுக்கு டவுட் வரக்கூடாது. அப்போது மறுபடியும் மார்க்கெட் அடுத்த நாளே வந்து ரிவர்ஸ் ஆகிறதுனால நான் காலில் பார்த்திங்கன்னா வந்து எவ்வளோ ப்ராஃபிட் புக் பண்ணுறேன் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து 856 வந்து நான் வந்து புக் பண்ணுறேன். 850 நீங்கள் க்ளோஸில் வச்சிட்டிங்கன்னா கூட கிட்டத்தட்ட வந்து 4 3400 எனக்கு வந்து ப்ராஃபிட் கிடச்சிரும். ஓகேங்களா? ஸோ ஃபர்தராக மார்க்கெட் மேலே ஏறினாலும் சரி அல்லது அங்கேயே மார்க்கெட் வந்து எக்ஸ்பீரி ஆனாலும் சரி எனக்கு ப்ராஃபிட் ரொம்ப ரொம்ப கூட. ஓகேங்களா? இதை பாருங்கள், அங்கேயே க்ளோஸ் ஆச்சு எனக்கு 2700 ப்ராஃபிட். ஏற்கனவே 2600 ப்ராஃபிட் க்ளோஸ் பண்ணிட்டேன். அப்படிங்கும்போது அங்கேயே க்ளோஸ் ஆச்சுன்னா கிட்டத்தட்ட 5300 பக்கம் எனக்கு வந்து ஓவரால் ப்ராஃபிட் வந்து நிற்கும். இல்லை இதே இடத்துல வந்து இன்னும் 2% மார்க்கெட் மேலே ஏறிடுச்சுன்னா கூட 2% வேண்டாம், இன்னொரு % சேர்த்து வச்சுக்கிறேன், 2% மூவ் பண்ணால் கூட 1900 எனக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் கால் ஸ்ப்ரெட்டில். அதாவது மைனஸ்லேருந்து மோடி ப்ளஸ் வந்து 1900. ஸோ அப்போ 2600 + 1900 போட்டிங்கன்னா கூட எப்படியா இருந்தாலும் 3800 4800 பக்கம் வந்து உங்களுக்கு மினிமம் பார்த்திங்கன்னா வந்து 4800 பக்கம் வந்து ப்ராஃபிட் வரதுக்கான சான்சஸ் ரொம்ப 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 அதிகம். புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி தான் இந்த மாதிரி ஒன்று பண்ணலாம். ஓகேங்களா? சினாரியோ நம்பர் 2 2 முடிச்சுங்களா? இப்போது இதுலேயே இன்னொன்று நான் சொல்கிறேன் பாருங்கள. சினாரியோ நம்பர் 1 என்னென்னா அப்படியே எதுவும் பண்ணாமல் அப்படியே ஓகேங்களா? ஸோ அப்படியே அந்த 4 லெக்கி வச்சு உங்களுக்கு ஏதாவது ஒரு பக்கம் முடியும் போது 1600 ப்ராஃபிட் புக் பண்ணுறது. இல்லைன்னா இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்ப்ரெட்டை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு இன்னொரு ஸ்ப்ரெட்டில் வந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆச்சுன்னா அந்த ஸ்ப்ரெட்டை ஹோல்டு பண்ணிவிட்டு நம்ம வந்து ப்ராஃபிட் புக் பண்ணுறது. ஸோ இப்படி பார்க்கும்போது 3400 அப்படியே இருந்துச்சு அப்படின்னா 850 இதே இது வந்துச்சுன்னா 1900 பக்கம் வந்துச்சு அப்படின்னா 2600 + 1900 2000 4500 ஓகேங்களா? 4500 பக்கம் வந்து ப்ராஃபிட் கிடச்சிரும். இந்த மாதிரிலாம் வந்துட்டுருக்கும். இது வந்து சினாரியோ நம்பர் 2 ஓகேங்களா? சினாரியோ நம்பர் 2. இப்போது சினாரியோ நம்பர் 3 பார்க்கலாங்களா? எப்படின்னா இப்போது மார்க்கெட் வந்து கீழே வந்துருச்சு ஓகேங்களா? -3% இருக்குது. அப்போது என்னாகும்,
இந்த கால் கால் பையும் கால் செல் ரெண்டு இருக்கும் பார்த்தீங்களா, இது என்ன ஆகும் அப்படின்னா ரூ. 205 இது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு தாராளமாக வந்து ஒரு ரூ. 50 பக்கம் வந்துடும் வச்சுக்கோங்களேன். பேசிக்காக சொல்கிறீங்க, சார்ட் மாறும், நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. ரூ. 50க்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இது என்ன ஆகும், ஓகே சார்ட் மாறுது வேணாம், நான் எழுதிக்கிறேன் நான். ஸோ இது என்ன ஆகும் உங்களுக்கு வந்து ஒரு ரூ. 50 போகுதுன்னு வச்சுக்கோங்க. செல்லிங் என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ரூ. 20 போயிடும். ஓகே, ஸோ அப்போ என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி போகும்போது நீங்கள் செல்லிங்கை மட்டும் க்ளோஸ் பண்ணுங்கள். ஒரு ரூ. 10 வந்து செல்லிங் போயிடுச்சு அப்படின்னா இதை நீங்கள் அதாவது இந்த புட் ஸ்ப்ரெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு ப்ளஸ் இந்த கால் செல்லிங்கும் க்ளோஸ் பண்ணுறீங்க. அதாவது இப்போது தேர்ட் சினாரியோவில் 3 லக்கு க்ளோஸ் பண்ணுறீங்க. ஓகே, ஒரு புட் ஸ்ப்ரெட்டை வந்து சேம் ப்ராஃபிட் இருக்கிறத க்ளோஸ் பண்ணுறீங்க. அப்புறம் கால் செல்லிங் பார்த்தீங்கன்னா வந்து ரூ. 20 இருக்குது பார்த்தீங்களா, இது என்ன பண்ணுறீங்க, க்ளோஸ் பண்ணிடுறீங்க. ஸோ அப்போது க்ளோஸ் பண்ணும்போது என்னாகும் அப்படின்னா 160 மைனஸ் 20 கழிச்சிங்கன்னா ரூ. 140, கிட்டத்தட்ட ரூ. 140 உங்களுக்கு என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னா இதுக்கு ஓகேங்களா. ஸோ 140 × 65 ஒரு ரூ. 100 உங்களுக்கு என்னாகும் அப்படின்னா தாராளமாக வந்து 6500 வந்துடும். 65 × 140ன்னு போட்டிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து 9000 வந்து நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணிவிடுவீங்க. ஓகே, நார்மலாக வந்து இந்த புட் ஸ்ப்ரெட்டில் வந்து ஓகே பிஏல வந்து உங்களுக்கு என்னாகும் அப்படின்னா 2600 புக் பண்ணியிருப்பீங்க. அப்புறம் வந்து கால் செல்லிங்கில் வந்து 9000 ஓகேங்களா, 9000 ஓகேங்களா, 9100 வருது. பட் 9000 வச்சுக்கோ, காலி ரிசர்வ் வச்சுட்டு ஒரு 9000 வச்சுக்குவோம். அப்புறம் கால் வந்து பையிங் மட்டும் பெண்டிங் இருக்கும், கரெக்டுங்களா. இப்போது நான் என்ன பண்ணுறேன்னா இந்த கால் செல்லிங்கை தூக்கி விட்றேன். ஓகே, இப்போது இந்த கால் மட்டும் என்ன இருக்கும் அப்படின்னா 12000, அந்த கால் பை மட்டும் 12000 லாஸ் கொடுத்துருக்கோம். இப்போ இங்கிருந்து இது 1% வந்து ப்ளஸுக்கு வருதுன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இப்போது இது என்ன ஆகுது, 3000 வந்து ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. வெறும் இந்த கால் பை மட்டும் அப்படியே வச்சுருந்தேன், எனக்கு என்ன ஆகுனா 3000 ப்ராஃபிட் கொடுத்துருக்கோம். அப்போது இதையும் ப்ளஸ் கூட்டி ஒரு 3000 நான் வச்சேன்னு வச்சுக்கோங்களேன், எங்கேயோ போயிட மாட்டிருக்கே. 12 14 14600 நீங்கள் ஒரு சினாரியோவில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஸ்ட்ராட்டஜியில் உங்களுக்கு ஓகே எல்லாத்தையும் அழிச்சிடலாமா. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருச்சா. ஸோ ஒரு ஃபஸ்ட் லாட்டில் பார்த்திங்கன்னா வந்து செட்டப் நம்பர் 1ல் அப்படியே வச்சுருந்தா வந்து உங்களுக்கு வந்து 1600 வரைக்கும் ப்ராஃபிட் கிடைக்கும். இதே சினாரியோ நம்பர் 2ல் வச்சுருந்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 4500 வரைக்கும் ப்ராஃபிட் போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. சினாரியோ நம்பர் 3ல் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 14600 வரைக்கும் வந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எல்லாமே வந்து மார்க்கெட் ரிவர்ஸில் ஆச்சுன்னா ஓகேங்களா. மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகலைனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு பெருசாக லாஸ் இருக்காது, எல்லாமே மைனர் லாஸில் தான் இருக்கும். ஸோ ரிஸ்க் பெருசாக இருக்காது. ஸோ அதனால தான் நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன். ஸோ ஒவ்வொரு நாளும் பார்த்திங்கன்னா வந்து ரிவர்ஸில் வந்து ஹெவியாக இருக்குது. ஸோ அதனால தான் நான் சொன்னேன், நான் எந்த அளவுக்கு ரிவர்சல் இருக்குன்னா இந்த மாதிரி ரொம்ப வந்து ஒவ்வொரு அப்புக்கும் பார்த்திங்கன்னா வந்து எவ்வளோ பெரிய கேப்புன்னு பாருங்கள். ஸோ ஒவ்வொரு டவுன்லேருந்து ஒவ்வொரு அப்புக்கும் பார்த்திங்கன்னா வந்து 500-600 பாயிண்ட்டு. ஸோ அந்த மாதிரி வந்து இந்த அளவுக்கு வந்து இருக்கும்போது நம்ம ரொம்ப அழகாக வந்து ப்ராஃபிட் மேக் பண்ணிட்டு போகலாம். ஓகேங்களா. ஸோ சினாரியோ இப்படி தான் இருக்குதுன்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, இந்த வார் சினாரியோ இருக்க வரைக்கும் இப்படி தான் இருக்குதுன்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அதை எப்படி வந்து பெனிஃபிட்டாக பக்காவாக நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கணும். நம்ம இது வந்து இந்த மாதிரி வந்து ஒரு பேசிக் அயன் கொண்டதை தான் நான் வந்து சொல்லியிருக்கேன். நான் இன்னும் சில ட்ரிக்கெல்லாம் இருக்குது, அதை நான் அடுத்த வரப்போகிற ஒவ்வொரு 1 by 1 வீடியோவில் நான் வந்து போட ட்ரை பண்ணுறேன். நான் இந்த வீடியோக்கு நீங்கள் எத்தனை லைக்ஸு கமெண்ட்டை கொடுக்குறீங்க பொறுத்து தான் வந்து அடுத்த வீடியோ வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து ஸ்ட்ராங்காக ட்ரிக்ஸ் கொடுக்கலாங்கிறது எனக்கு வந்து மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த வீடியோ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ சீக்கிரமாக வரும். நீங்கள் ஆப்ஷன் மார்க்கெட்டில் சீக்கிரமாக க்ரோ ஆகலாம். மறுபடியும் உங்களுக்கு அடுத்த வீடியோ எந்த மாதிரி வேணுங்கிறத வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ப்ளஸ் இது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய டெலிகிராம் குரூப் லிங்க் பார்த்தீங்கன்னா வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் எவ்ரிடே பார்த்திங்கன்னா வந்து மார்க்கெட்டுடைய அப்டேட்ஸு நியூஸஸ் எல்லாத்தையும் வந்து நான் அதில் அப்டேட் பண்ணுவேன். நான் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஆப்ஷன் மார்க்கெட்டில் சீக்கிரமாக க்ரோ ஆகும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. மறுபடியும் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.